சார் 2016ன்னு நினைக்கிறேன். செக்கையனுக்கு ஆதரவா நீங்க வாக்கு சேரிச்சேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. இப்போ அவருக்கு எதிரா வந்து போட்டி போடுறீங்க. அவர் என்ன ஆமா, சொன்னாரு? அதாவது அப்ப வந்து அம்மா இருந்தாங்க. அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருந்தா அம்மா என் மேல நல்ல குட்வில் இருந்தாங்க. ஜக்கனுக்கு மட்டும் இல்ல. இங்க முன்னாள் முதல்வர் இருக்காரு ஐயா ஓபிஎஸ். அவருக்கு 2 முறை நான் தான் பிரச்சாரம் பண்ணேன். ம். 2 முறை அங்க மிகப்பெரிய போடி சட்டமன்ற தொகுதியில மிகப்பெரிய செல்வாக்கு நமக்கு இருக்கு. மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கி அங்க வந்து இருக்கு. ஐயா ஜக்கையன் ஐயாட்ட நான் கேட்டேன். ம். கம்பம் சட்டமன்ற தொகுதியில போட்டிடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா கட்டாயம் கம்பம் சட்டமன்ற தொகுதியில போட்டிடுறேன் அப்படின்னாரு. சரி என்ன செய்யுது போட்டிடுங்க. ஓபிஎஸ் ம் 2 முறை பிரச்சாரம் பண்ணியதா சொன்னீங்க. இப்ப திமுகல போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ம் அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஊருக்காரரா தேனி மாவட்டம். நான் பேட்டியே கொடுத்தேன். ம். நான் முத வந்து பேட்டியே கொடுத்தேன். இப்ப தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லாவே பாத்துக்கங்க. இன்னைக்கு வந்து ஓபிஎஸ்க்கும் எனக்குமான போட்டியா தான் நான் நினைக்கிறேன் தேனி மாவட்டத்துல. ம். 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 இங்க அரசியல்ல தேனி மாவட்ட அரசியல்ல வந்து கைக்குள் வைத்துக் கொள்வது யார்? ம். இப்ப அவரு வந்து தேனி மாவட்டம் என் கைக்குள்ள இருக்குங்கிறாரு. நானும் 4 சட்டமன்ற தொகுதியும் தமிழக வெற்றிக்கான வெற்றிக்கு நான் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் என்னுடைய வலுவை காட்டுறேன். அவங்க வலுவை காட்டுறேன்.